ஊக்கத்தோடும் உத்வேகத்தோடும் அன்போடும் பண்போடும் சீர்திருக்கும் மரியாதைக்கும் உரிய கலை வித்தகர் நடுவர் அவர்களுக்கும் எண்ணணியிலே உண்மையை உறக்க சொல்லி உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய உத்தமிக்கும் எதிரணியிலே தத்துப்பித்து கருத்துக்களை கட்டி கதறி கொத்தி கொதறி எடுப்பதற்காக வந்திருக்கக்கூடிய 2 மாபெரும் பொத்தர்களுக்கும் ஈத்தர்களுக்கும் எத்தர்களுக்கும் 2 பேர்த்தையும் நல்லா பாருங்க. 2 பேருக்கும் மூஞ்சியும் பாருங்க. முதல்ல அம்மிக்கல்லை கொத்த தெரியாதவன் கொத்தனை மாதிரி இருக்கான்னு ஒரு கட்சிக்காரன் கபாலம் எப்படி இருக்கிறது? கூட்டு குடும்பத்தில் அந்த கொடக்கி தள்ளிவார். அற்புதமான சித்தருக்கும் நல்ல பக்தர்களுக்கும் தம்பி நல்லா உற்சாகமா இருக்கடா, சந்தோஷமா இருக்கிறியா ஐயா? ஆசை 100 வரைப்பாள் 100 சுவைப்பாள் போதும் போதும் சந்தோஷமா கொண்டாடணும்னா என்ன வேணும்? தனி குடித்தனம் வேணாம், கூட்டு குடித்தனம் நீ. அது ஒரு குடும்பமா? அது தாத்தாவா பாட்டியா மாமனா மச்சானா அண்ணனா தம்பியா குழந்தையா மச்சானா சகரையா குழந்தை அப்படி அண்ணன் தம்பி என்ன சொந்தம் என்ன வண்ணம் என்ன சொல்லடி எனக்கு கவிதை கண்டி கொண்ட உள்ளங்களை கண்டு கண்டு வந்தவின் என்னடி எனக்கு வேலை நம்பி நம்பி ஒன்றுமில்லை என்றவின் வரவு கிழக்கு போட்டி இந்த உண்மையை கண்ட நான் ஞானி நம்பி ஒன்றுமில்லை என்றவின் உறவு கிழக்கு போடி இந்த உண்மையை கண்ட நான் ஞானி அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன தாத்தா என்ன பாட்டி என்ன அம்மா என்ன அப்பா என்ன தொங்கச்சி என்ன தங்கச்சி என்ன சித்தி என்ன சித்தப்பா என்ன அட போப்பா ஜெயராஜ் என்ன அகிலா என்ன கஷ்டம் நடுவர் அவர்கள். நான்லாம் கூட்டு குடும்பத்துல இருந்தவங்க நல்லா கேட்டுக்க. வாழ்க்கையில முதலாளிய பிரச்சனை நடுவர் அவர்கள். முதலாளிய பிரச்சனை 1000 கனவுகளோடு நான் கல்யாணத்தை பண்ண நடுவர் அவர்களே. அழகுங்க உங்களுக்கு 1000 கனவு. 1000 குடும்பத்தோடி போனாதானே பொண்ணு கொடுப்பாங்க. அந்த பிள்ளை ஒரு வாரம் பாத்திரம் இருந்தா அங்க இருக்கிறத கரடி இங்க பாரு மக்கா அங்க பாரு மக்கா அங்க இழுக்க என்னைக்கு பொண்ணை பார்க்கது பாருங்க 10 வருஷமா பார்க்க முடியல. குடும்பத்தோடு போனா பொண்ணை கொடுப்பான், ஆனா குடும்பமே இல்ல போனாதான் பொண்ணு பாப்பா, தெரியுமா? இதெல்லாம் பாருமா. உன் பார்வையில் 1000 கவிதை நான் எழுதுவேன் காற்றின் மேலே, தெரியுமா? குடும்பத்தோடி போனா பொண்ணு கொடுப்பாவலாம். பொண்ணு பார்க்கறது முக்கியமா பொண்ணு கொடுக்கறது முக்கியமா? சொல்லுங்க பாப்போம். முதல்ல பார்க்கணுங்க. சந்தோஷமா நடுவர் அவர்களே. அப்படி டீ போட்டு பாக்குறது. ஆமா, நாமளும் அந்த பொண்ணு ஒரு பார்வை பார்த்த பொண்ணு பார்க்க அன்னைக்கே பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. பெரிய குடும்பத்தோடு நானும் அந்த வெள்ளிமலை கோயில் இருக்கு பத்தியா, வெள்ளிமலை கோயில தான் பொண்ணு பார்க்க தங்கச்சி சொன்ன மாதிரி தான். தம்பி நான் பொண்ணு பார்க்க போறேன்டா, வாரியடா. உனக்கு இல்லடா, இல்ல அவன் வந்த இடத்துல இருந்து துணியை கிழிச்சுக்கிட்டே இருக்கான் பாருங்க. நம்ம வெள்ளிமலை கோயில் இருக்கு பத்தியா, நம்ம பகுதியெல்லாம் அங்க போவாங்க பத்தியா. நான் இப்படி பொண்ணு பார்க்கறதுக்கு என் கூட எங்க அப்பா, இந்த பக்கம் எங்க அம்மா, அந்த பக்கம் எங்க மாமி அத்தை, இந்த பக்கம் எங்க அத்தா அக்கா, இந்த பக்கம் என் அண்ணன் தம்பி எல்லாம் தம்பி பிள்ளை எல்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. நானும் பொண்ணு அப்படியே அந்த பிள்ளைகள் எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்ப அண்ணனை கிளம்புறதுக்கு பொண்ணு பார்க்க போறீங்க. சரி மதிச்சுக்கிறீங்க நடுவர் அவர்களே. தம்பி கொஞ்சம் முந்திட்டான், வேற என்ன செய்ய முடியும்? கூட்டு குடும்பம்னா அப்படிதான் இருக்கு நடுவர் அவர்களே. அண்ணன் பிள்ளைய பார்த்துக்கிடுங்க. அப்படியே நின்றுட்டு இருந்த மதியெல்லாம் நீங்க கதையை கேட்க மேட்டரை கேட்க. நான் மேலே வெள்ளிமலை எல்லாரும் பேருக்கே நான் மேலே அப்படியே நின்றுட்டு இருந்தேன். இப்படி எங்க அப்பா பொருளை வருவா பொண்ணே பார்த்தது சரி. அந்த பொண்ணு பார்த்துருந்தா அப்படின்னா இங்கே இருக்கிறப்பா எதுக்கு இங்க என்ன கூட்டிட்டு வந்துரு, பொண்ணு பார்க்க தானே. பொண்ணே பார்த்தது 8 அடி பார்த்துட்டு கிடக்கா. இப்ப இந்த வருத்து வரா சும்மா இல்லை ஒரு வார்த்தை நிம்மதி இருக்க பாருங்க. நான் அப்படியே இருந்தாலும் இடக்கண்ணு போட்டு இருந்தேன்னா அப்படியே ஒரு அம்பாசிடர் கார் வெள்ளை கலர் நமக்குள்ளே வந்து நிற்கு. அப்படியே டோர் திறந்து ஒரு ரோஸ் கலர் சுடிதார் போட்டுக்கிட்டு என்ன ஒரு வெக்கம் பாருங்க அவருக்கு.
அப்படி சடைய போட்ட உடனே உண்மையிலே நடுவர் அவர்களே எப்பா நன்றிப்பா நன்றிப்பா எங்க அப்பா சூப்பர் பொண்ணு பாத்திருக்கீங்களாப்பா எப்பா பொண்ணுப்பா எப்பா பொண்ணுப்பா வந்துட்டுப்பா எப்பா சூப்பர் பொண்ணுப்பா எங்க செய்யப்பா எப்பா நீ சொல்லி உடனே எங்க அப்பா சும்மா அது பொண்ணுக்கு தங்கச்சி பொண்ணு சொல்லி மாட்டாங்க பொண்ணுக்கு தங்கச்சியா நடுவர்களே நானும் இப்பதான் பார்த்து பொண்ணு சாரி விட்டுட்டு தான் வரணுமா முதலே குழப்பமாயி போச்சு சரி இன்னும் பொண்ணு எப்போ வரணும்னு பார்த்துட்டே இருந்தா அங்கே அந்த பக்கத்தில் உள்ள டோர் வரணும் ஓ லெஃப்ட் சைடில் வந்துடும் சரி ஓ உங்க இடப்பாகம் அப்படியே பட்டு சரி ரெண்டாவது குழந்தையாரா அவன் டிக்கிக்குள்ள இருந்தா அவளை வெளியே இறங்க பண்ணிட்டாள் அப்படி பட்டு சரி நிறைய பூ வச்சுக்கிட்டு அப்படியே குனிந்து அவளுக்கு பார்க்கணும்னு ஆசைதான் ஓ உங்களை பார்க்கணும் ஆசைதான் ஆனா பக்கத்துல இந்த பாருங்க அந்த அந்த பாட்டி அந்த தாத்தா இப்படி பார்த்தாலே குறைஞ்சி போமாம குடும்பமானோ இப்படியே வந்தான் அப்படி மேல வந்தான் நான் மேல நின்று பார்த்தேன் மேல வீடு மேல காத்து மேல காத்து ரைட்ல காத்து சைட்ல அப்படியே காத்து வீசிக்கிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா வந்தா வந்து வந்தேனம்மா விடிய விடிய கதைகள் சொல்ல வருவாய் நீ கல்யாண பெண்ணாக இதழ் சிவக்க வருவேன் நான் கல்யாண பெண்ணாக இவ்வளவு அழகா இருக்கு நல்லா கை தட்டுங்க அப்படி ஒரு பெரிய லாங் ஸ்டோரி நடுகிறவர் எதுக்கு இவ்வளவு வருத்தம் முதல் நாடு என்ன பக்கம் வருங்க அப்படி இருக்கு தானே ராத்திரி அப்படி அந்த கொண்டு வந்த பீரோ இந்த பக்கம் இருந்து கொண்டு வந்த வாஷிங் மிஷின் இந்த பக்கம் இருந்து சரியா வச்சு போட்டாங்க முந்திரி கொத்து அந்த சைடுல கிடந்து நான் அப்படி அவளோடி காத்துக்கிட்டு இருந்தேன் இது படிப்பட்டதுக்கு இல்ல கேளுங்க எல்லாம் மணத்துக்கிட்டு இருக்கு பொண்ணு வரும்னு காத்துட்டே இருந்தேன்னா எங்க அக்காக்காரி படாரி உள்ள வந்தான் எங்க முந்திரி கொத்து இங்கே இருக்கு எங்க மாமியார் இருக்காங்க பாரு முந்திரி கொத்தை கொண்டு போயிட்டான் ஓ முந்திரி கொத்தை எடுக்கிறதுக்கு ஐயோ கடவுளே இனி இவன் எப்பந்தான் வருவான் மணியும் 9:45 ஆச்சு எப்பந்தான் வருவான்ட்டு நானும் காத்திருந்தேன் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி போகுதடி நேற்று வர சேர்த்து வச்ச ஆசைகளே காத்திருந்து அப்படி சொல்றா எங்க அண்ணன் முறுக்குங்கிற எனக்கு கொண்டாட்டி வீட்டுக்கு இல்லாம கொண்டு வச்சிருக்க அவன் கொண்டு போயிட்டான் அவன் பார்த்து அவன் முந்திரி ஒரு கொஞ்சம் போயிட்டு போச்சு இனி மிச்சம் இருக்கிறது முந்திரி கொத்து கடவுளே இப்பவே இப்படி கூட்டு குடும்பத்தை அநியாயத்தை பார்த்துருக்கீங்க முந்திரி கொத்து எடுத்துருக்கு அப்புறம் முறுக்கு வந்துட்டியா இனி சீக்கிரம் வந்துருவாங்களே நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ண இனி என் தம்பி வாழை குடிக்கிற முன்னாடி எல்லாத்துக்கும் வெளியே வச்சிருவோம்னு ஒண்ணுன்னா நானே வெளியே வச்சேன் ஒரு வாழை முந்திரி கொத்து எடுக்கிற அதுக்கு அந்தால பேருச்சு இப்ப எல்லாமே நீங்க எடுத்து வெளியே வச்சுட்டேன் ஒண்ணும் இல்லை இனியும் அவ மாட்டான் அவ வராது மட்டும்தான் கிண்ணிட்டு அப்படி இருந்தனா கதவு நான் அப்படியே நீங்க சட்டையை கத்துக்கூடாது எனக்கு எனக்கு அது முத கல்யாணம் புதியடா நாங்கெல்லாம் என்ன ஆரம்பரம் பண்ணிட்டா இருக்கோம் அது புது கல்யாணம் முன்ன கல்யாணம் இப்படி பழக்கம் கிடையாது எப்படி ஒரு வக்கத்துல அவள்கிட்ட என்ன கேட்கணும்னு தோணாம கடைசியில உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டேன் உடனே ஆ சொன்னா பிடிக்கலன்னா என்ன செய்ய அப்படின்னு இன்னைக்கு ஒன்றும் செய்ய முடியாது கடவுள் பிடிச்சாங்க பிடிச்சாரு இன்னும் செய்ய முடியாது
எனக்கு ஒரு ஆசை பார்த்துருக்கேன். நான் முதல்ல பொண்ணு பார்க்கறதுல எங்க அப்பாட்ட சொல்லினேன், நல்ல நீளமான பொண்ணா பார்த்தா வேணும்னு. நீளம்னா கூந்தல் நீளமானது, நீளமான பொண்ணு, நீளமான கூந்தல் நீளமானதா பார்த்தேன். உண்மையிலே இவ்வளவு நீளம் இருக்குங்களா? நான் சொன்னேன் அந்த கூந்தல் பாதி கண்களை மூடி திறந்து பார்ப்பதில் இன்பம், பாதி இரவினில் கூந்தலை ரசிப்பதில் இன்பம், பாதி கண்களை மூடி திறந்து பார்ப்பதில் இன்பம், பாதி இரவினில் கூந்தலை தடவி ரசிப்பதில் இன்பம், பாதி பாதியாயிருவரும் மாறி காணும் இன்பமோ பள்ளியில் கோடி. கவிஞர் சொன்னது கொஞ்சம் இனிமேல் காண போவதோ மஞ்சம், கவிஞர் சொன்னதோ கொஞ்சம் இனிமேல் காண போவதோ மஞ்சம். அப்படியே கூந்தலை தடவி ரசிச்சுக்கிட்டு இரவுக்கும் பகலுக்கும் அந்த லைன் வரல நடுவர் அவர்களே. அந்த லைன் வரதுக்குள்ள இருந்து வாஷிங் மிஷின் அட்டைப்பட்டி இருந்தீங்க அங்க இங்கதான் இருக்க போட்டு வந்துட்டாரு. 2 பேர் உள்ள இருந்திருக்கா. வாஷிங் மிஷினை எங்கேயோ ஒதுக்கி வச்சுட்டு எங்க அண்ணன் பேர் உனக்கு தெரியுங்களா? அதே எனவே கண்டெய்னர் உண்டு. எந்த பெஞ்சுக்குள்ள இருக்கா எந்த இடுக்குள்ள இருக்காமே தெரியாது. ஹீரோக்குள்ள இருந்து வாரம் சில நேரம் இருக்கும் பார்த்தேன். இனி இங்க இருந்தா கடைசி வரைக்கும் சித்தப்பாவா தான் இருக்க வேண்டியது இருக்கும். தறி குளிக்க பேசிக்கிறோம் அப்பாவா ஆயிரம் நினைட்டு அன்னைக்கு தறி குளித்ததுக்கு அடுத்த நாள் கொண்டு வந்தோம். அந்த குந்தலிக்கும் கலத்தி ஆடையில போட்டிருக்கோம். அழகாக இருக்கிறது அப்படிங்கிறது கலத்தி கையில கொடுத்துட்டா வச்சு அழுகு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கூட்டு குடும்பத்துல தாத்தா இருந்தாரா, பாட்டி இருந்தாரா, மாமியார் இருந்தாவளா? மாமியார் இருந்து என்ன செய்தாக்கா சொல்லுங்க பாப்பா. மாமியார் இருந்து என்ன சொன்னாங்க? எங்க பொதுவா நான் மாமியார சொல்ல நடுவர்களே, சாமியை கும்பிடுறதுல தப்பில்லை. ஆனா சாமியார கொஞ்சம் கவனமா தாங்க இருக்கணும். மாமிங்கிறது பொசிஷன் பரவாயில்ல, ஆனா மாமி யாரா மாறிட்டா சிக்கலாயிரு. உண்மைதானக்கா? மாமி யார்? மாமியார் மாமியார் சில மாமியார் அதுலயும் உண்மையிலும் சில மாமியார் பொட்டக்கோழியும் ஒன்னாங்க. பொட்டக்கோழி என்ன செய்யணும்னா அந்த வீட்டுல இறைய தின்னு அந்த வீட்டுல முட்டையை போட்டு 2 வீட்டுக்கு இடையில சண்டை உண்டாக்கிட்டு அது ஒன்றும் தெரியாத மாதிரி கப்ப ஆட்டிட்டு அப்படியே பேரம் பார்த்துதுங்க. இதே மாதிரிதான் மாமியார் மகன்கிட்ட கேட்டு மருமோட்ட சொல்லுவா, அவள்கிட்ட கேட்டு நாத்த சொல்லுவா, நாத்த கேட்டு குழந்தைங்கிட்ட சொல்லி கடைசியில பெரியவர்கிட்ட சொல்லி மொத்த குடும்பத்தையும் குழப்பி நடு ஆத்துல கொண்டு விட்டுட்டு பேர் வாசலவா கோழ சொல்லிடுவா. தனி குடும்பத்துல யாரா கோழி சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. கோழி கொளுத்தி கொளுத்தி உண்மையிலே நடுவர் அவர்களே. மாமனாருக்கு ஒரு மாமனார் இருப்பார். அவர் என்ன செய்திருவார்? அப்படி கூடி போலாம் தம்பி மாமனார் என்ன செய்வார்? அந்த வயசான பெரிய மனுஷன் இருந்து என்ன செய்துவார்? எங்க வீட்டு பக்கத்துல ஒரு மாமனார் இருக்காரு. எப்பவும் எத்தனையும் போட்டுட்டு மருமூல குருணை போட்டுக்காரு. ஒன்று டெல்லியிலே பட்டுக்காரு. குருணை போட்டுக்காரு 100 அவ்வளோ இருக்கா போடுவேன். அப்பவே சொன்னேன் அவன்கிட்ட என்னதான் கண்டாடோ அவ்வளோதான் கேட்க நின்றுட்டா. அவள் வேண்டாம் சொல்லி இந்த பையன் வேண்டாம் வெற்றிலையே போட்டு வெற்றில போடுறதுல பரவாயில்ல. சாயங்காலம் 6 மணிக்கு அவர் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க மாமனார் ஒரு சருவ நிறைய சக்கோட்டி அடிச்சு தும்பாரு பார்த்துருக்கு. அவருக்கு சாயங்காலம் ஸ்நாக்ஸு சக்கோட்டையும் தேங்காயும் கருப்பட்டியும் போட்டு நல்லா தின்னுக்கிட்டு 6 மணிக்கு திங்கவர் 7 மணிக்கு டர்ற புருவலிட்டு சர்ற புருவலிட்டு மொத்த குடும்பத்தையும் இல்லாம நாத்திட்டு போயிடுவார். இந்த லட்சணத்துல உங்களுக்கு கூட்ட விடுமா இல்லையா? மாமியார் தான் முதல்ல சொல்ல முடியாமா? மாமியார் உண்மையிலே நடுவர்களே ஒரு நிம்மதியான வாழ்க்கை உண்டா கூட்டு குடும்பத்துக்குள்ள. ஒரு கல்யாணம் ஆன புதுசுல அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கு எவ்வளவு ஆசை இருக்க, எவ்வளவு ஒரு கனவு இருக்க நடுவர்களே. யோசிச்சு பாருங்க. கட்டில மனைவிக்கு உண்மையிலே நடுவர்களே அல்வான்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காம முடியாத பொதுவாக புருஷன் முன்னாடி அல்வா தான் வாங்கி கொடுப்பான். ஏன் தெரியுமா? மாமியார் தொந்தரவுக்கா
முதல்ல முறுக்கு தான் தின்னுட்டு இருந்தாங்க. ஓ அப்படியா? ரூமுக்குள்ள இருந்து இவங்க முறுக்க வணக்கம் மாமியார் கிளம்பி என்னதோ எங்கிட்ட எனக்கு சவால் கேட்கும். காணாததை கண்டுட்டோம் இல்லையா? இது நம்ம தெரியுமா? நம்ம கண்டுக்கா தெரியும். இவனை பெற்றமே வளர்த்தவே நல்ல கணக்கு போடக்கூடிய அறிக்கை விடுவா. இதுதான் இதுக்குதான் இவனை ஒரு அறிவுள்ள மாப்பிள்ள ஒருத்தர் இருந்திருக்காங்க. இனி முறுக்கெல்லாம் காணாது. அல்வா அல்வான்னா சத்தம் கேட்க சவுண்டு கேட்கும். அதனால தான் இப்ப அல்வா வாங்கி கொண்டு கொடுக்குதுன்னு. ஆமா சவுண்டு கேட்காதுங்க. அதுல என்ன பிரச்சனை ஆகிக்குமா? அல்வா எத்தினவே அந்த தாளை எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருக்கலாம்ல, தூக்கி தன்னலோடி வெளியே போட்டுருக்கான். மாமியாரி அடுத்த நாள் காலையில முத்தம் பெருக்கம் வந்தவா, இது என்னது எறும்பா ஆய்வு சண்டை உண்டாக்கி கொடுத்தா மனைவிக்கு தானே வாங்கி கொடுத்தா, இது ஒரு தப்பா? கொடுக்க முடியாது. நீங்க கூட்டு குடும்பத்துல கூட்டு குடும்பம்னு சொல்றீங்க, ஆனா தனி குடும்பம்னா எவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா நாங்க வாழ்ந்துகிட்டு போனது. தனி கொடுத்தவங்க எவ்வளவு அல்வா கொடுத்தாங்க பாத்தீங்களா? சித்திர பூவிழி பாரம்மா, சிற்றிடை மேலிந்த நேரம்மா, முத்துரகம் எனக்கு தானம்மா, 10 விரல் அணைக்க தானம்மா. சித்திர பூவிழி பாரம்மா, சிற்றிடை மேலிந்த நேரம்மா, முத்துரகம் எனக்கு தானம்மா, 10 விரல் அணைக்க தானம்மா. உயிரோடும் உறவாடும் இந்த இனிமை வந்தது, இனிநாளும் இனிநாளும் இந்த உறவும் நிலைத்தது. மாமரத்தில் பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா, பூமரத்தில் இலை எடுத்து போர்வையாக்கி மூடவா, கண்ணே புது நாடகம் விரைவில் அரங்கேறிடும். எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கையை தனி குடும்பத்துக்குள்ள நீங்க பார்க்க முடியாது. சொல்லுங்க பாப்போம். சபையில நான் கேட்கிறேன் நண்பர்களே, ஒரு நல்ல அருமையான தலைப்பு. நானும் ஒரு வருஷமா இந்த தலைப்பை பேசி உண்மையிலே நல்ல அருமையான தலைப்பை கொடுத்துருங்க. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, நல்ல ஒரு இல்லற வாழ்க்கைக்கு ஏற்றது கூட்டு குடும்பம் சொல்ல உங்க கையெழுத்துங்க பார்ப்போம். 1 2 3 4 5 கூட்டு குடும்பம் 6 ஏங்க நான் இவ்வளவு பேசுறேன், நீங்க கூட்டு குடும்பம் எங்க கை தூக்கிடுவாங்க. எவ்வளவு உண்மையை நான் போட்டு உடைச்சிருக்கேன் ஓப்பனா. தனி குடும்பத்துக்கு கையை தூக்கிருக்கா பாப்பாங்க. தனி குடும்பம் நான் மட்டும் தான் தனி குடும்பத்துக்கு, நம்ம 2 பேரும் தான் சத்தம் போட்டுக்கிறாங்க தனி குடும்பத்துக்கு. ஐயா இவ்வளவு யோசிச்சு பாருங்க, மனசாட்சியோடு யோசிங்க. ஒரு வீட்டுல 5 பேர் இருக்கிறது நல்லதா, 5 வீட்டுல 5 பேர் இருக்கிறது நல்லதா? சொல்லுங்க மினி. ஒரு டிவி நிம்மதியா அவனால பார்க்க முடியுமா? கூட்டு குடும்பத்துல நினைச்சத பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? பார்க்கலான்னு சொல்றாங்க. யார் பார்க்க முடியும்னு கேட்டேன். டாக்டா இருந்துட்டு சமைச்சர் பொழிவு கேட்டுட்டு இருப்பாரு. பையனுக்கு சோட்டா பீங்க, அவன் எப்ப பாப்பான் சோட்டா பீ. சீரியல் பார்க்கறேன் எப்ப பாப்பீங்க? எனக்கு கிரிக்கெட் பார்க்கறேன் எப்ப பாப்பேன்? எனக்கு நான் கனகானா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா உனக்கு? கனகாவா? கனகா கரகாட்டக்காரன் கனகா. எனக்கு ரொம்ப அது அந்த கரகாட்டக்காரன் படம் இருக்கு பத்தியா, அந்த பாட்டு இருக்கு பத்தியா, அப்படியே ஒரு ராமராஜன் கும்பத்தையும் தலையில வச்சுக்கிட்டு கரகத்தையும் தலையில வச்சுக்கிட்டு எப்படி அழகா தொட்டு தொட்டு விளக்கி வச்ச வெங்கலத்து செம்புயம்மா, தொட்டெடுத்து தலையில் வச்சா பொங்குதடி தெம்பு, பட்டெடுத்து உடுத்தி வந்த பாண்டியரு தேரியம்மா, கிட்ட வந்து நின்னா என்ன படு ஜோறு, கண்ணுக்கழகா பொண்ணு சிரிச்சா பொண்ணு மனச தொட்டு பறிச்சா, சந்திரனத்தா சாட்சியும் வச்சி சொன்ன கருதான் சொந்த கருதான், சாமத்தில வாரையம்மா சாமந்தி புத்தாரேன், கோபப்பட்டு பார்த்தா எம்மா வந்த வழி போறேன், சந்தனம் கரைச்சி பூசணும் உனக்கு முத்தையும் கணக்கு மொத்தமும் உனக்கு, ஆங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு கேடு, இந்த மாலையிட தேடி வரும் நாடு எந்த நாடு. ஒரே ஆட்டம் பார்த்துருப்பீங்களா? அந்த பாட்டு பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா எல்லாரும்? கம்மி நீ பார்த்துருக்கா இல்லையா? கரகாட்டக்காரன் அவனுக்கு தெரியாது ஐயா. நீங்க கரகாட்டக்காரனை காமிச்சு கொடுங்க. நீ ராமராஜன் ஆடிக்கிட்டே இல்ல, கனகா கூட்டத்துக்குள்ள அப்படியே ஒரு ரெட்டை ஜடையும் போட்டுக்கிட்டு தாவணியும் போட்டுட்டு பார்த்துருப்பீங்களா அந்த சீன்? கொடுத்தாது ஐயா.
இப்படி நீட்டு ஒரு சிக்கல் வச்சு விட்டுருப்பா. உண்மையில நீங்க யாரும் கொண்டு பேசுறீங்க கனகாவுக்கா நடுவர் அவர்கள் உண்மையிலே நடுவர் அவர்கள் இதை பார்த்துட்டே இருந்தேன் நான் சோஃபாவில அப்படியே பார்த்துட்டு கனகா எனக்கு வேற கனகான்னு ரொம்ப பிடிக்குமா. அவர் ராமராஜன் சாமத்தியில வாரையம்மா சாமந்தி பூ தாரேன், அவர் சாமத்துல வாரேன் சாமந்தி பூ தாரேன்னிலே அந்த டைலாக்ல கேட்டுக்கிட்டு கனகாவை என்ன மறந்து வாயை பிளந்து இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் கனகாவை வாயை பிளந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா என் வீட்டுக்காரி என்ன பார்த்தா கனகாவையா பார்த்துட்டு நீ அப்படியே அடுக்கலைக்குள்ள போனான். நம்ம அந்த ஆம்லேட் போட முடியாத ஒரு சட்டப்பை மாற்றி போட்டு அந்த சட்டப்பை மாற்றி கேஸில் கொஞ்சம் பழுக்க வச்சு நான் தொண்டை குழிக்குள்ள ஒரு கனகா வந்து கனகா டிவியை கனகா பண்ணிக்கிட்டு எவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்துருக்கு. இப்படி தொண்டை குழிக்குள்ள குத்துறதா? தொண்டை குழிக்க குத்துறே இல்லை. நான் டிவி பார்த்துருக்கேன். ஒரு உரிமையோடு என்ன ஒரு செல்லமா கனகாயை கூட நான் பார்க்க முடியாது. ஒரு சினிமா நடிகை கூட நான் பார்க்கறது அவளுக்கு பிடிக்கல. தனி குடித்தனத்தில் அவ்வளவு பாசத்தை வளர்க்க முடியும்னு சொன்னா தனி குடும்பத்துல தான். கூட்டு குடும்பத்துல புருஷன் முகத்தை வளர்க்க பார்க்க முடியுமா? எங்க பாட்டிலாம் சொல்லிச்சு, உங்க தாத்தாவுக்கு முகத்தை நான் பார்க்கறதுக்கே 15 வருஷம் ஆச்சு. கல்யாணம் முடிஞ்சு 15 வருஷம் கழிச்சு தான் உங்க தாத்தாவுக்கு முகத்தையே நான் பார்த்தேன் இருந்துச்சு. ஆனா கிழவி அதுக்குள்ள 16 பிள்ளைகளை பெற்று போட்டு பார்த்துக்கிட்டேன். புருஷனுக்கு முகம் பார்த்து பேசுறதுக்குள்ள ஒரு யோக்கியம் உங்களுக்கு எல்லாம் உண்டாமா, ஒரு தைரியம் உண்டா? அவர்கிட்ட தான் கேட்டு இந்த கூட்டு குடும்பக்காரர்கிட்ட உண்மையான அன்பு கைகூடணும்னு சொன்னா உண்மையிலே நடுவர்களை கணவனும் என்ன சொல்றாங்க, கணவனும் மனைவியும் நம்ம சரிபாதியா வாழணுமா வேண்டாமா? இன்னைக்கு 2 பேருமே வேலைக்கு போறாங்க. ஒரு வீட்டுல கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போறாங்க. இந்த நேரத்துல போய் நீங்க கூட்டு குடும்பத்துல இருந்துட்டு இருந்தா மாமியாருக்கு பசியத்தோடு மாமனாருக்கு இட்லியாவி கொழுந்தனாருக்கு பயிராவி சேராஜிக்கு இட்லியா வச்சு போடு கோணத்துக்கு உங்களுக்கு அவிச்சு தட்டி தீரமானியா கேட்க டெய்லி இட்லி தின்னாரு. இட்லி அவ்வளோ அகிலாவா வந்துட்டு நாங்கள் இட்லி சுட்டோம். எங்க மாமியார் ஒன்று விட்டு சமூக இடைவெளியா? சமூக இடைவெளி கொரோனா இவரு அவருக்கு வேட்டில இட்லி தின்னு வேகாம கிடந்துக்கிட்டு கிடக்க. உங்களுக்கு அவிச்சு தட்ட முடியுமா நான் கேட்கிற கூட்டு குடும்பத்துல? இது என்ன குடும்பமா இல்லைன்னா அது பஞ்சாயத்து நடக்க மாட்டேங்க. கூட்டு குடும்பத்தில் நீங்க பாருங்க டெய்லி கல்யாண வீட்டு கூட இருந்த மாதிரி. ஆமா, ஒருத்தர் உழைப்பா 9 பேர் உட்காந்து சாப்பிடுவான். அதான் உண்மை. அதே மக்களும் பேசிக்கிட்டு செய்வான். இதுதான் நடந்த நடுவர்கள். யார் என்ன நடந்து நான் கேட்கிறேன். கூட்டு குடும்பம் இன்னைக்கு நாங்க தனியா போய் அப்படியே உட்கார்ந்து வாய்க்கு ருசியா நினைச்சதை கேட்டு சாப்பிட்டுட்டு இருக்க நடுவர்கள். என் மனைவி நாமலாம் தனி கொடுத்தனும் வந்து பத்தியா வந்து அடுத்த நாள் நான் கேட்டேன், சந்தோஷமா கேட்டேன், வா எப்பா வந்துட்டோம், இனி அந்த பிக்கல் புடுங்கல் நக்கல் கேலி கிண்டல் இது ஒன்றும் இல்லை, இனி நான் அவ்வளோ தானே இருந்துட்டு இருக்கேன். அப்படி இருந்துட்டு செல்லமா கேட்டேன், டேய் சு அவளுக்கு பேரு சுபாயாங்க. நான் எடுத்த செல்லமா சொல்ல ஓடிட்டு செல்லமா கூப்பிட விட மாட்டா பாட்டி தெரியுமா அவங்களுக்கு. கொண்டு அதிக செல்லமா சூடு சொன்னாங்க. என்ன பூச்சையாடி கிடக்காங்க அவன். சரி இது சொன்னா சரி. அப்போ 2வது எழுத சொல்லுவானிட்டு ஒரு நாள் வாடினேன். அங்க இருந்து கேட்க அங்க என்ன மாடா பேசிட்டு கிடக்காங்க. கெட்ட முன்னாடி ஒரு செல்லமா ஒரு வார்த்தை பேச முடியும், ஆணி சொல்ல முடியல, சூடு சொல்ல முடியல. இங்க செல்லமாண்ணா உடனே வாங்க நாலஞ்சு நாய் வந்திருக்குமா? என்ன புது டிவி, புது ஃப்ரிட்ஜு, புது கேஸ், புது சிலிண்டர், எல்லாமே புதுசு. எல்லாம் புதுசா வாங்கி வச்சு புது வீடு எல்லாமே புதுசு. எல்லாம் புதுசு. புது டீ தூள் பொண்டாட்டி அவ மட்டும் பழசு. நீங்க உடனே கேட்கலையா ஒரு டீ போடு, ஒரு டீ போடுடா அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டோம்ல, போடு சந்தோஷமா ஒரு டீ போடுடா போடுடா. உடனே அவன் கேட்டா கேபிட்டல் டீயா ஸ்மால் டீ ஆடிட்டு. அப்போ இவனுக்கு டீ போட தெரியாது வீட்டுக்கு 1 வருஷமா. அதுக்கு ஒரு டீ போடுறது நான் உடனே கிச்சனை கூட்டிடுவேன். டீ போட கேளுங்க, தனி குடித்தேன். தனி குடித்தனதுல தான் அந்த சீனெல்லாம் நடக்கும். மனைவி அப்படி நான் சிலிண்டரை பற்ற வச்சு சட்டியை தூக்கி வச்சு பால் பாக்கெட், இதுதான் பால், இதுதான் நல்லா கொதிக்கணும்.
அப்படியே டீ தூளை எடுத்து இது போடணும்டா. நயனா முதல்ல நாளைக்கு எத்தனை தண்ணி குடித்தா அவங்களுக்கு தெரியலையே இப்போ. எனக்கு அதுல பயமா இருக்கு. டீ போட சொல்லி கொடுத்தேன் நடுவர். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியும். அப்புறம் ஒரு காஃபி கேட்க முடியாது. காஃபி சாயங்காலம் கேட்க நீங்க எங்க கிளம்பி போறீங்க? காஃபியை மட்டும் கேட்டு போங்க. காஃபி மட்டும் குடிச்சுக்கோங்க. காஃபி சாயங்காலம் கேட்ட மாத்திட்டு காஃபி போடக்கூடாதான்னு உடனே கேட்டா ஆதார் கார்டு காப்பியா ஸ்மார்ட் கார்டு காப்பியான்னு. இப்போ இவளுக்கு காப்பியும் தெரியாது பொருள் அன்னைக்கு சாயங்காலம் 7 மணி இருக்கும். காப்பி போட சொல்லி கொடுத்தேன். பழையபடி பால் வாங்கி பழையபடி கேஸ் பற்ற வச்சு அதுக்கு மேல தூக்கி வச்சு பாலை உள்ள ஊற்றி எனக்கு இவ்வளோ இந்த இது டப்பா அது என்னதுக்கா டீ காஃபி எல்லாம் நான் அவளுக்கு சொல்லி கொடுத்தேன். சொல்லி கொடுத்ததுல எங்களுக்கு இல்ல அவங்க இடையிடையே சொல்லுவா பாருங்க. சும்மா இருக்கேன் அந்த சிறுங்க வைரமுத்து அழகாக சொல்லுவார். நான் எத்தனையோ கவிதைகள் கேட்டு இருக்கிறேன் பிரபாகரன், நான் எத்தனையோ கவிதைகள் எழுதி இருக்கிறேன். ஆனால் எனக்கு பிடித்த கவிதை என்ன தெரியுமா? என்னுடைய மனைவி என்னை பார்த்து சொல்லுவாள் பாருங்கள், சீ போங்கள் என்ற சிறுங்கள் வார்த்தை தான். சீ போங்கள் அந்த சிறுங்கள் கவிதையை நீ கூட்டு குடும்பத்தில் கேட்க முடியுமா ஜெயராஜ் அவர்களே? இல்லைன்னா அகிலா நீ சொல்லதான் முடியுமா? தனி குடும்பத்துக்குள்ள அந்த காதல் நடமாடும். ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க. காதல் வந்து தனி குடும்பத்துக்குள்ள வளர நடுவரவர்களே. பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்கலாம் நடுவரவர்களே. நல்ல பொருளாதாரம் இருக்க நடுவர் உழைக்கணுங்க கூடிய ஒரு எண்ணம் வரும். அது சொல்லுங்க. அண்ணனுக்கு பைசா இதை தின்னுட்டு இருந்தோம்னா நான் என்னைக்குமே உழைப்பேன் வழங்குவேன். சொல்லுங்க. ஒட்டுண்ணி வாழ்க்கை கூட்டு குடும்ப வாழ்க்கை. ஆனால் தனித்துவமான தனி திறமையோடு உழைத்து முன்னேறுகின்ற அதுல குடும்ப பொருளாதாரம் மட்டும் முன்னேறாது, இந்த நாட்டின் பொருளாதாரமே அதுல முன்னேறுகின்றது என்று சொன்னால் ஒவ்வொருடைய தனி உழைப்பில் முன்னேறுகின்ற அந்த சந்தோஷம்.